ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 14 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கங்காவும் காவேரி இங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்ப கங்கா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி, இவ வந்து தேவையில்லாம இந்த பிரச்சனை அம்மாக்கு தெரியற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா கங்காவும் காவேரியும் உள்ள போயிடுறாங்க. இப்ப யமுனா என்ன பண்றாங்கன்னா, நிவினுக்கு கால் பண்றாங்க. நிவின் எடுக்க மாட்டேங்கிறாரு. உடனே இப்ப நீ எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட நம்பர் மொபைல்ல இருந்து மறுபடியும் கால் பண்றாங்க. அப்ப நிவின் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நம்பரை பிளாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கையில எடுக்கும்போது காவேரியோட நம்பர்னோடனே போனை எடுத்து, ஹலோ காவேரி, இந்த மாதிரி எதுவும் பிரச்சனையா, யமுனா வந்து நம்ம பேசினதெல்லாம் வீட்ல வந்து சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இப்ப அவங்க வந்து கட் பண்ணிடுறாங்க. உடனே யமுனா இப்ப காவேரி வீட்டுக்குள்ள மொபைலை தேடுறாங்க. என்னடி என்ன ஆச்சுன்னு, இல்ல என் மொபைலை காணணுன்னே இந்த மாதிரி யமுனாக்கா எடுத்துட்டு போனானோடனே இப்ப வெளியில வராங்க. வரும்போது யமுனா மட்டும் அங்க நிக்கிறாங்க. அப்ப உடனே யமுனா கிட்ட எதுக்கு என் மொபைல் எடுத்துட்டு வந்தோடனே, இவ்வளவு நாளும் டவுட் தான் இருந்துச்சு. இப்ப நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேனோடனே, இப்ப காவேரி வந்து அவங்க மொபைலை வாங்கி அதுல பார்க்கும்போது நிவின் திருப்பி கால் பண்றாரு. அப்ப உடனே காவேரி அப்படியே முறைச்சு பார்த்துட்டே போன் அட்டன் பண்ணி, எதுக்கு இப்ப எனக்கு போன் பண்றீங்க அப்படின்னு, எப்பா என்ன நடிப்பு, உலக மகா நடிப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அங்க இருந்து பின்னாடி இருந்து கமெண்ட் வர கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப உடனே காவேரி வந்து எதுக்கு இப்ப போன் பண்ணீங்க அப்படின்னே, இல்ல எனக்கு அங்க உன் நம்பர்ல இருந்து போன் வந்துச்சு, அதான் எதுவும் பிரச்சனையோன்னு சொல்லி ஃபோன் போட்டேனோடனே, இல்ல தெரியாம கை தவறி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, காவேரி ஃபோன வச்சுட்டு, "ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவ திட்டுறாங்க. "இங்க பாரு, நீ உன் வாழ்க்கைய தான் கெடுக்க போற பாருன்னு" சொல்லிட்டு யமுனா வேற கத்துறாங்க. இப்ப காவேரி போயிடுறாங்க. இப்ப கங்கா வந்து குமரன் வந்தோனே, குமரன் கிட்ட வந்து சொல்றாங்க நடந்தது எல்லாமே. அப்ப அங்கேயே யமுனா நிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இவ வந்து இவ வாழ்க்கைய அழிக்கிறது மட்டும் இல்லாம, காவேரி வாழ்க்கைய சேர்த்து அழிச்சிருவாளோன்னு பயமா இருக்குது அப்படின்னு சொன்னோனே, நாளைக்கு நான் நிவின் கிட்ட பேசுறேன் அப்படின்னு குமரன் சொல்லிடுறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து தாத்தா கிட்ட விஜய் தனியா லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, தாத்தா அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. "என்னடா வேலைன்னா ரூம்ல தானே உட்காந்து பார்ப்பேன். என்ன இங்க இருந்து பார்த்துட்டு இருக்க? காவேரி கூட எதுவும் சண்டையான்னோனே." "என்ன தாத்தா?" அப்படின்னோனே, இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இந்த வயசு பசங்கள வந்து நம்பவே முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, முன்னாடி காவேரி, விஜய் சண்டை போட்டுக்குவாங்கல்ல. 1 வருஷம் தான் அந்த கான்ட்ராக்ட் பத்தி பேசிக்குவாங்கல்ல. அத தாத்தா கேட்பார்ல. அத யோசிச்சு பார்க்குறாரு. இந்த வயசு பசங்கள நம்பவும் முடியுது. திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறீங்க. திடீர்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "ஏன் தாத்தா, காவேரிக்கு பொறந்த நாள் இந்த மாரி பர்த்டே வருதுல்ல, அத வந்து இந்த மாரி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெறைய ஐடியா வச்சிருக்கேன். அதுல தான் இந்த மாரி அவளுக்கு ஒரு விழா வந்து கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுல வந்து அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ, அந்த மாரி உள்ள இன்டீரியர் பண்ணலான்னு சொல்லி ஆசைப்படுறேன் தாத்தா. அததான் அவளுக்கு தெரியாம இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க என்ன தாத்தா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னோனே, தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நீ சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன் வாழ்க்கையோட பிடிப்பே அவ தான். அவள வந்து விட்டுறாத" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப தாத்தா போனோனே, தாத்தா சொன்னத விஜய் அப்படியே யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் பெரிய ட்விஸ்ட்டே. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யமுனா வந்து விஜய் கிட்ட வந்து பேச வராங்க. அப்ப விஜய் கேட்குறாரு, "என்ன யமுனா, என்கிட்ட எதனாச்சும் சொல்லணுமான்னோனே?" "ஆமா மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். காவேரி அக்காவ பத்தி" அப்படின்னோனே, விஜய் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. யமுனா என்னத்த சொல்லப் போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.